तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கப் போகுது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் இது. பக்தி சிந்தனைக்கு உயரிய மாதமான பெருமை மிகு மார்கழி மாத பலன்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். டிசம்பர் 15 காலை 10:10 மணிக்கு சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 16 மார்கழி மாதம் தொடங்குது. மார்கழி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம். பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். உங்கள் ராசிநாதன் வகரமடைந்திருக்கிறதுனால ஒவ்வொன்றிலும் நிதானம் அவசியம். பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேணாம். அதே நேரத்தில் ஜீவனஸ்தானத்தில் ஆத்மகாரகனான சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமல் போகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்க போகுது. வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். விரய சனியால் செலவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எனவே வரவு செலவுல எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். கடன் கேட்குறவங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்ப உறவுகளை அனுசரித்து போவதும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போவதும் நல்லது. நண்பர்கள் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தவறாக வழிகாட்டலாம். அதனால் நீங்கள் அதிலிருந்து தவிர்த்து விடணும். அதனால் நீங்கள் சங்கடங்களை சந்திக்க நேரும். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம அறிவுக்கு இடம் கொடுக்கறது நல்லது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கணுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சந்திராசிரமம் டிசம்பர் 25, அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 21, 30, ஜனவரி 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ராமநாத சுவாமியை வழிபட்டோம்னா நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம நினைப்பதை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம்தான். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் செலவுகளை பல வழிகளிலும் ஏற்படுத்துவார். வரவை விட செலவு அதிகரிக்கும். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதிவதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. பாக்கியஸ்தானத்திற்கும் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைத்து நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால செய்து வரும் வேலையில் இருந்த தடைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவங்களின் அரசின் அனுமதி கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களின் நிலைமை தகவல் உங்களுக்கு நல்லதாக வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஜனவரி 1 முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்துலாம் சேர வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்க போகுது. உங்கள் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளின் நிலை முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். தொழிலாளர்களின் வாழ்க்கையில் மலர்ச்சி உண்டாகும். மாணவர்கள் கேளிக்கைக்கு இடம் கொடுக்காம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. சந்திராசிரமம் டிசம்பர் 26, அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 17, 21, 30, ஜனவரி 3, 8, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது
காலத்தீஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதியை பற்றி தான். புத்திசாலித்தனமும் பிறருக்கு உதவி செய்யும் மனமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கின்ற இந்த மார்கழி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுதுங்க. புதன் பகவான் ஜனவரி 1 முதல் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலைகளை முடிப்பீங்க. வரவேண்டிய பணம்லாம் கைக்கு வரப்போகுதுங்க. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். இந்த நேரத்தில் சுக்கிரனும் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம்லாம் வாங்கி போடுவீங்க. சனி பகவான் வரவை விட செலவை அதிகரிப்பார். குடும்பஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை உண்டாவதும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகளை ஏற்படுத்தும். பிரச்சனைகள் உருவாகும். உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்களை விட்டு விலகுவதும் குடும்பத்தினரை அனுசரித்து போவதும் பிரச்சனைக்கு இடம் கொடுக்காமல் போவோம். ஜென்மராசிக்குள் ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆசை அதிகரிக்கும். அதன் காரணமாக ஒரு சில தவறான நபர்களின் வழிகாட்டுதல்களை ஏற்க வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேணும். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் செயல்களில் வெற்றியை உண்டாக்குவார். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார். தடைப்பட்ட வேலை நடக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக திட்டங்கள் தீட்டுவீங்க. வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். அதற்குரிய வாய்ப்பும் வரும். மாணவர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்தி படிக்கிறது உங்களுக்கு நல்லதே. சந்திராசிரமம் டிசம்பர் 27. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 21, 23, 30, ஜனவரி 3, 5, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது லட்சுமி நரசிம்மரை வழிபட்டோம்னா நன்மை உண்டாகும். உண்மையும் உழைப்பும் கொண்டு செயல்படும் மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களின் ராசிக்கு ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்திலும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறது உங்களின் ஒவ்வொரு செயலிலும் பாராட்டும்படி அமையும். உழைப்பையும் தொழிலில் நேர்மையும் உங்களின் முதலீடாக செயல்பட்டு 7.5 சனி காலமாக இருந்தாலும் தொடர்ந்து பணி செய்து வருவீங்க. உங்களின் செயலுக்கு தகுந்த வெற்றியை பெறுவீங்க. உங்களின் அஷ்டமாதிபதி சுக்கிரன் தனித்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது. செய்யும் தொழிலில் சில தடைகளும் வளர்ச்சிக்கு செயல்திறனும் இன்றி கலக்கம் உண்டாகும். எனினும் உங்களுக்கு பக்கபலமாக சகோதரர்களும் நண்பர்களும் உதவி செய்வாங்க. விரயசனி காலத்தில் புதிய தொழில் தொடங்குவதும் ஒரு விஷயத்தில் யாரையும் முழுமையாக நம்பி விடுவது நல்லதுக்கல்ல. அதாவது ஆன்லைன் வர்த்தகத்தில் இழப்புகள் ஏற்படும் என்கிறதுனால பல ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீங்க. கலைத்துறையினருக்கு வரவேற்பு இருக்கும். சிலருக்கு முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளவும் வாய்ப்பு அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தநிலை உருவாகும். ஞாபக மறதி உண்டாகும். வெளிநாடு வசிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவினம் உண்டாகும். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தொடர்ந்து உங்களின் செய்து வருவதன் மூலம் கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் அதற்கு தகுந்தபடி உங்களின் செயல்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்மையை பெறுவீங்க. வங்கி மூலம் கடன் பெறுவதும் அதன் மூலம் தொழில் வளர்ச்சியை பெறுவதும் சூழ்நிலை உண்டாகும். இந்த மாத நிலையை உணர்ந்து புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது.